கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் ப்ரான், தாளிக்க எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அதுக்கு தேவையான மசால் பொடி, தனியா, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, குழம்புத்தூள், அப்புறம் வெங்காயம் வதக்கிறதுக்கு தக்காளி, ஒரு 1.5 தக்காளி, பிரிஞ்சலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதெல்லாம் நம்ம இஞ்சி, அதாவது இஞ்சி ஒரு சிறு துண்டு தான் நம்ம போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஒரு 4 பூண்டு, இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு ஸ்பூனு சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 3 பச்சை மிளகாய். நம்ம இதெல்லாம் அரைக்கிறதுக்கு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி பண்ணலாம், ப்ரான் கிராவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பிரிஞ்சலை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சிங்கன்னா இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கி இருக்கட்டும். நம்ம இதை அரைச்சிடுவோம். இப்படி அரைச்சி பண்ணுறோம்னா பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி பண்ணிட்டு இதை இப்போது ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா அரைக்கலாம். 2 நிமிஷம். ஸ்மெல்லு ஜீரக garlic பேஸ்ட்டு, ஒரு ஸ்மெல் போகணும். அதில் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சள் பொடி, இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் நல்லா வதக்கிட்டு ப்ரானை ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த டயத்தில் நம்ம ப்ரானை ஆட் பண்ணிடலாம். ப்ரான் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு நல்லா கலந்து விட்டுலாம். தண்ணி விட வேண்டாம். இதில் கொஞ்சம் தண்ணி வரும், பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இது ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். தண்ணி வந்துருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸு மூடி வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மிளகாய் ஆட் பண்ணிடலாம். எதுவும் தண்ணியே ஊற்றலை பாருங்கள். வேணும்னா நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு கொதி வரவும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இந்த டயத்தில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஒரு கொதி வரவும் இறக்கிடலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.